என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். பொய் காதல் இதில் மெய் தீண்டல் தகுமோ நாவல் பகுதி 4. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். துஷாராவும் அம்மாவும் வாசலில் அமர்ந்து தூரிகை வரவே எதிர்பார்த்தபடியே ஏதோ பேசிக் கொண்டிருக்க பண்ணை வீட்டு கார் அவர்கள் வீட்டு முன்னால் சாலையில் வந்து நின்றது. வீடு வரை கார் வராது. காரை கண்டதும் துஷாராவுக்கும் அம்மாவுக்கும் வியப்பு. சிற்பியின் வீட்டார் தூரிகையை பார்த்ததும் எந்த கேள்வியும் கேட்காமல் அப்படியே திருப்பி அனுப்பிவிடுவார்கள் என்றுதான் இருவரும் நினைத்தனர். அவள் வர தாமதமான போது இருவரின் மனதிலும் ஒரு நம்பிக்கை துளிர்விடவே செய்தது. நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்கு தூரிகை எடுத்த இந்த முடிவு சரிதான். இதே நிலையில் தங்கள் வாழ்க்கை தொடருமானால் இந்த ஊரில் வாழவும் முடியாது. தூரிகையின் திருமணம் கனவில் கூட நடக்காது. கடன் தொல்லையில் வாடும் ஒரு குடும்பத்து பெண்ணை எந்த ஆண்மகன் தான் மணந்து கொள்வான்? இந்த திருமண வாழ்க்கையும் தூரிகைக்கு நிரந்தரம் இல்லை என்றாலும் ஏதோ ஒரு நிம்மதியை அவர்கள் மனம் உணர்கிறது. இதோ தூரிகை ஒரு பெட்டியோடு காரின் கதவை திறந்து கொண்டு இறங்கி வருகிறாள். அவள் முகமெல்லாம் புன்னகை. துஷாராவும் அம்மாவும் தங்கள் கண்களை நம்ப முடியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்ததோடு ஓடி அவள் அருகில் வந்தனர். இதற்கிடையில் கார் திரும்பி சென்று விட்டது. தூரிகை, நாங்க பாக்குறது கனவில்லையே? துஷாரா நம்ப முடியாமல் கேட்டாள். இல்லக்கா, கனவில்ல, நம்ம வாழ்க்கை இன்னையோட மாறப்போகுது என்றவள் பெட்டியை உயர்த்தி காட்டினாள். அந்த பெட்டியை தொட்டு பார்த்த அம்மா, இதுல உண்மையிலேயே 2 கோடி இருக்கா? அம்மாவுக்கு நம்ப சிரமமாக தான் இருக்கிறது. இருக்குமா? நம்ம முதல்ல யார் யாருக்கு எவ்வளவு காசு கொடுக்கணும்னு ஒரு லிஸ்ட தயார் பண்ணிட்டு காசையும் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொருத்தரையா போன் பண்ணி கூப்பிட்டு அவங்க காசு அவங்களுக்கு கொடுத்துடலாம். ஆனா அதுக்கு முன்னாடியே செய்தி லீக் ஆயிடும். காசு கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சதும் நமக்கு கடன் தந்தவங்க வீட்டுக்கு கூட்டமா வந்துடுவாங்க. அது நமக்கு சிரமமாயிடும். தூரிகை கூற, அது சரிதான், லிஸ்ட் எல்லாம் போட்டு நேரத்தை வீணடிக்க வேண்டாம், ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு காசை கொடுத்து அனுப்பிட்டே இருக்கலாம். துஷாரா கூற, அதுதான் சரி என்றாள் தூரிகை. அம்மா, முதல்ல அந்த கந்துவட்டிக்காரனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு கணக்கு பார்த்து வைங்க. அவனை கூப்பிட்டு முதல்ல அவனை செட்டில் பண்ணிட்டு மத்தவங்களை கூப்பிடலாம். தூரிகை கூற அம்மா வீட்டை நோக்கி வேகமாக நடந்தார். மாலை 5 மணிக்குள் கடன் முழுவதையும் அடைத்து பேங்கில் இருக்கும் வீட்டு பத்திரத்தை வெளியே எடுக்க காசையும் கட்டிவிட்டனர். அதற்குள் விஷயத்தை கேள்விப்பட்டு மாமா விரைந்து வந்தார். பூரணி, இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நானும் சரோஜாவும் வந்தோம். வரும்போதே எங்க காதுல தூரிகை விஷயம் வந்து விழுந்துடுச்சு. சரோஜாவை வீட்டுல விட்டுட்டு நான் உண்மைதானான்னு தெரிஞ்சுக்க ஓடி வரேன். மாமா முகத்தில் கூட என்னவென்று சொல்ல முடியாத ஒரு ஆனந்தம். மாமாவின் சொந்த ஊர் அவர்களது பக்கத்து கிராமமான பூங்குன்றம். இயற்கை எழில் கொஞ்சம் இந்த கிராமம் கடலூரில் தான் இருக்கிறது. அப்பா இந்த கிராமமான அழகருவியை சேர்ந்தவர். பக்கத்து கிராமத்திற்கு ஒரு முறை சென்ற போது அம்மாவின் அழகில் மயங்கி அவர் மீது மோகம் கொண்டு அவரை மணந்து கொண்டார். அதே அப்பா வேறு ஒருவளின் அழகில் மயங்கிய போது வீடு நரகமாகிவிட்டது. சொத்து சுகத்தை இழந்து குடும்பம் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. மாமாவிடம் நடந்ததை அம்மா கூற, பரவாயில்ல, தூரிகை புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கா, இது ஒரு வேலைதான், அத அவ செய்யட்டும். அந்த சிற்பி குணமானதும் வீட்டுக்கு திரும்பி வந்துடட்டும். உண்மையை புரிஞ்சுக்கிற ஒரு நல்ல வரன் கண்டிப்பா நம்ம தூரிகைக்கு அதுக்கப்புறமா அமையாமலா போயிடும். நம்பிக்கையோடு மாமா கூற, மாமாவின் கையில் 20 லட்சத்தை எடுத்து கொடுத்த அம்மா, அண்ணா, கடனை எல்லாம் அடைச்சிட்டோம். இனி துஷாராவுக்கு 50 சவரன் நகை போடணும். அதுக்கு எப்படி பார்த்தாலும் 60 லட்சம் ஆயிடும். இனி தூரிகை இருக்கா? இவ திரும்பி வந்ததும் இவளுக்கு நல்ல ஒரு வரன் பார்க்கணும் இல்லையா? அதுக்காக கொஞ்சம் காசை அவ பேர்ல பேங்க்ல போட்டு வச்சுட்டேன். இத நீங்க உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வச்சுக்கங்க. இந்த காசை வீட்டுல வச்சுட்டு அண்ணியையும் கூட்டிட்டு சீக்கிரமா வாங்கண்ணா. போய் துஷாராவுக்கு நகை எடுத்துட்டு வந்துடலாம். தூரிகை நாளைக்கு காலையிலேயே பண்ணை வீட்டுக்கு போயிடுவா. அதுக்கப்புறமா அவளை பாக்குறது கஷ்டமாயிடும். சரிம்மா, நான் போய் சரோஜாவையும் கூட்டிட்டு வந்துடுறேன். மாமா மன நிறைவோடு அவரது வீட்டிற்கு சென்றார். ஒரு அரை மணி நேரத்திலேயே அத்தையோடு திரும்பி வந்தும் விட்டார். இதற்கிடையில் துஷாராவின் மாமியாரும் செய்தியை அறிந்து ஓடி வந்திருக்க அவரையும் உடன் அழைத்து செல்ல வேண்டியதாகிவிட்டது. அதுதான் 2 கோடி இருக்குல்ல, ஒரு 100 சவரனா உங்க பொண்ணுக்கு சந்தோஷமா போட்டு அனுப்புங்க. நான் கூசாமல் அவர் கூற, அக்கா, 2 கோடி அவங்க அப்படியே கையில இல்ல பையில வச்சுட்டா இருக்காங்க. அவங்க வீட்டுல எக்கச்சக்கமா கடன் இருந்தது தெரியும்ல.
அந்த கடனை எல்லாம் அடைச்சிட்டாங்க. துஷாராவுக்கு 50 சவரன் தான் போட முடியும் என்று கூறி அவர் வாயை அடைத்து விட்டார் அத்தை. துஷாராவின் மாமியார் நகையோடு துஷாராவை அந்த வழியாக வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டார். அம்மா தனியாகி விடுவார் என்பதால் வாடகை வீட்டை காலி செய்துவிட்டு மாமா குடும்பத்தை வீட்டோடு வந்து தங்கிவிடுமாறு தூரிகை அழைக்க அவரும் சரி என்று கூறிவிட்டார். மாமாவுக்கு ஒரே ஒரு மகள்தான். அவளது திருமணம் இப்போதுதான் ஒரு 6 மாதம் முன்பு நடந்தது. அவள் மாமியார் வீட்டில் இருக்கிறாள். மறுநாள் காலை கோயிலுக்கு சென்று திரும்பிய பிறகுதான் தன் அம்மா மாமா அத்தையின் ஆசியோடு சிற்பி வீட்டிற்கு சென்றாள் தூரிகை. சிற்பியின் வீட்டு வாசலை எட்டும் போதே வீடு விழா கோலம் பூண்டு நிற்பதை கண்டு வியந்தவள், இங்க என்ன விசேஷம்? வாசலில் தோரணம் கட்டி கொண்டிருந்த ஒருவரிடம் கேட்டாள். இந்த வீட்டு சின்ன ஐயாவுக்கு நாளைக்கு கல்யாணமா என்று அவர் கூற, அதுவரை அனைத்தையும் சர்வசாதாரணமாக எடுத்துக்கொண்ட தூரிகைக்கு இப்போது மூச்சு திணறியது. சிற்பிக்கும் தனக்கும் நாளை திருமணம். அதை நினைக்கும் போதே ஏனோ மனதில் ஒரு பயம் எட்டி பார்க்கிறது. சிற்பி அவனை சிறு வயதில் பார்த்ததுதான். தன் அக்காவின் உயரத்தில் இருந்த சிறிது குண்டான ஒரு சிறுவன் இப்போது எப்படி இருக்கிறான் என்று கூட அவளுக்கு தெரியாது. எப்படி இருப்பான்? காட்டு பண்ணி மாதிரி குண்டாதான் இருப்பான். சாப்பாட்டுக்கு பஞ்சமில்லாத பணக்கார வீட்டு பையனுடைய உடம்பு இப்படி அல்லாம வேறு எப்படி இருக்கும்? தனக்கு தானே கேட்டுக்கொண்டவள், காமால இருக்கிறவங்களுக்கு கண்ணு தெரியாது காது கேட்காதுன்னு நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்களால அவங்கள சுத்தி நடக்கிற எல்லாத்தையும் உணர முடியும்னு சில ஆராய்ச்சி முடிவுகள் உறுதிப்படுத்தி இருக்கு. அப்படி பார்த்தா எனக்கும் சிற்பிக்கும் கல்யாணம் நடக்க போறத சிற்பியால உணர முடியும். நான் சிற்பிய சின்ன வயசுல பார்த்ததுதான். அதுக்கப்புறமா வருஷா வருஷம் அவன் லீவுக்கு வந்துட்டு போனாலும் ஒரு தடவை கூட நான் அவனை பார்த்ததில்ல. ஆனா இவன் என்ன பார்த்திருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவன் என்ன பார்த்திருந்தா நான் தான் தூரிகைன்னு அவனுக்கு தெரியும். என்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறோன்னு தெரிஞ்சுக்கிற அந்த நொடி கோமால இருந்து விடுபட்டு இவளை நான் கட்டிக்க முடியாதுன்னு அவன் சொன்னா ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. ஒரு மெடிக்கல் மிராக்கள் என்னால நடக்குதுன்னா நடக்கட்டும். ஆனா 2 கோடியை இப்பவே திருப்பி கொடுன்னு சொல்லி கேட்டாதான் கஷ்டமாயிடும். தனக்குள் பேசியபடியே வீட்டிற்குள் வந்தவள் ஹாலில் ஒரு பெரிய கூட்டமே அமர்ந்திருப்பதை கண்டு அப்படியே நின்று விட்டாள். அவளை கண்டதும் கூட்டத்தில் இருந்த ஒரு நடுத்தர வயது பெண்மணி, இவதான் உன்னுடைய போலி மருமகளா என்று ஏளனமாக கேட்டார். ஆமக்கா என்று சிற்பியின் அம்மா கூறும்போது அது அவரது அக்கா என்று தூரிகைக்கு புரிந்தது. ஹாலில் இன்னும் யார் யாரோ எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். ஒருவரையும் அவள் ஏறிட்டு பார்க்கவில்லை. இப்படி 2 கோடியை கொடுத்து ஒரு வேலைக்காரிய வச்சுக்கணுமா? மாசம் ஒரு 20,000 இல்ல 30,000 கொடுத்தா உயிரை கொடுத்து வேலை செய்ய நீ நான் போட்டி போட்டுட்டு 1000 பேர் வந்து நிப்பாங்க. என்னவோ போ, உங்களுடைய இந்த முடிவு எனக்கு சுத்தமா பிடிக்கல. சிற்பியின் பெரியம்மா கூற, அட நான் கூட என்னுடைய பொண்ணை கட்டி வை. உடம்பு முடியாத நிலையில சிற்பிய கட்டிக்க முடியாதுன்னு சொன்னா அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரவே வேண்டான்னு மைதிலி கிட்ட சொன்னேன். கேட்கலையே. அந்த நடுத்தர வயது நபர் கூற, அண்ணா சிற்பி அஞ்சலிய காதலிக்கிறான். அஞ்சலியும் அப்படிதான். ஆனா அவ பிராக்டிக்கலா யோசிக்கிறா. அது நமக்கு தப்பா தெரியுது. சுதந்திரமா வாழ்ந்த பொண்ணுன்னா சட்டுன்னு ஒரு சிறைக்குள்ள சிக்கிக்க விரும்ப மாட்டா. நாங்க அவளை புரிஞ்சுக்கிட்டோம். அவ பக்கம் நியாயம் இருக்கு. ஆனா இப்ப சிற்பிய பக்கத்துல இருந்து பாத்துக்க நம்பகமான ஒருத்தர் தேவை. அதனாலதான் இப்படி ஒரு போலி கல்யாணத்தை நடத்த வேண்டிய கட்டாயம். அஞ்சலி கிட்ட நாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் செஞ்சிட்டு இருக்கோம். இதுல தப்பு எதுவும் இல்ல ஆண்டி. சிற்பி அந்த பொண்ண ஒரு மனைவியா பாக்க போறதில்லையே அப்படின்னு எவ்வளவு ஈஸியா எடுத்துக்கிட்டான்னு தெரியுமா? பெருமையாக பேசிய சிற்பியின் அம்மா வாசலிலேயே நின்று விட்ட தூரிகையை பார்த்து, என்ன அங்கேயே நின்னுட்ட? உன்னுடைய ரூம்ல உனக்கு தேவையான பட்டு சேலை நகை எல்லாம் இருக்கு. சேலை எல்லாம் பிடிச்சிருக்கான்னு பாரு. பிடிக்கலனா உன்னுடைய விருப்பத்துக்கு மாத்தி எடுத்துக்கலாம். நீ விரும்புற சேலைய வீட்டுல கொண்டு வந்து கொடுப்பாங்க என்று கூற, அப்பாடா இந்த கும்பல் கிட்ட இருந்து தப்பிச்சோம். நிம்மதி பெருமூச்சு விட்டவள், என்னுடைய ரூம் எங்க இருக்கு என்று கேட்டாள். மாடியில முதல் ரூம் உன்னுடைய ரூம் தான். 2வது ரூம் சிற்பியோடது. அவனுக்கு இப்போ வைத்தியர் வந்து தைலம் போட்டு விடுறாரு. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த ரூமுக்கெல்லாம் நீ போக வேண்டாம். சிற்பியின் அம்மா கூற தூரிகை மாடியை நோக்கி நடந்தாள். அவளை அந்த இளைஞனின் விழிகள் பின்தொடர்ந்தது. அவளது மான் போன்ற விழிகளையும் சிவந்த உதடுகளையும் சங்கு போன்று நீண்ட கழுத்தையும் ரசித்தவன் அவள் ஒவ்வொரு அசைவையும் ரசித்தான். அவளது பின்னழகை தட்டி செல்லும் நீளமான அவளது கார் கூந்தலை கண்டு இந்த கூந்தல் நானாக இருக்க கூடாதா என்று அவன் உதடுகள் முணுமுணுத்தன. டேய் ஹரி என்று சிற்பியின் அம்மா அழைக்க
என்ன சித்தி என்றான். என்னடா அந்த பொண்ணையே விழுங்குற மாதிரி பாக்குற? இல்ல சித்தி, அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா. அழக ரசிக்கிறது தப்பா? ரசிக்கிறது தப்பில்லப்பா, புசிக்க நினைக்கிறது தப்பு. உன்னை பத்தி எங்க எல்லாருக்கும் தெரியுமே. ஒரு பொண்ண பிடிச்சு போனா அவளை அடைய நீ என்ன வேணும்னாலும் செய்வ. இது போலி கல்யாணம் தான். ஆனா சிற்பி அந்த பொண்ண விவாகரத்து செய்யற வரைக்கும் அவ உன்னுடைய தம்பி பொண்டாட்டி தான். அத மறந்துடாத. உனக்குதான் அழகான ஒரு மனைவி வீட்டுல இருக்காளே, அப்புறம் என்னடா இப்படி நாய் மாதிரி அலையிற? சித்தி, எனக்கு எந்த தப்பான எண்ணமும் கிடையாது. நீங்க தப்பா எதையாவது கற்பனை பண்ணிட்டு பேசாதீங்க என்று கூறும் போது அவனது ஓர பார்வை மாடி ஏறி செல்லும் தூரிகை மீதுதான் இருந்தது. கீழே நடந்தேறிய எந்த நிகழ்வையும் உரையாடலையும் தூரிகை கவனிக்கவே இல்லை. அவள் சிந்தையெல்லாம் சிற்பியை சுற்றியே வட்டமடித்துக் கொண்டிருந்தது. பகுதி 4 நிறைவடைந்தது. பகுதி 5 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.